நீங்கள் அதை சொன்னீங்களே ஒரு பெக்கா. எனக்கு போதையே வந்து சினிமா தான். நேற்று காலையில் ஒரு 3.5 மணி நேரம் ஒரு போதையாக ஒரு படத்தை பார்த்தேன். ஃபுல் போதையில் படத்தை பார்த்தேன். பேரெல்லாம் போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து நோட்டீஸ் வந்துடும் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ அந்த படத்தை பார்த்த போதையிலேருந்து தெளியறதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், சரி இந்த போதை தெரியலன்னா இல்லை சார், பயங்கர போதை ஆயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சவங்க பயங்கர போதையில் போயிட்டேன். வேற அந்த போதையிலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே நான் என்ன பண்ணுறது தெரியாமல் மத்தியானமாக வேற ஒரு படத்துக்கு போனேன். அந்த போதை பாதி தெளிஞ்சுது. அப்புறம் நைட்டு இன்னொரு படத்தை வந்து நான் வந்து ஓடிடியில் பார்த்து ஃபுல் போதை அப்போ தான் கிளியர் ஆச்சு எனக்கு. அதாவது ஹேங் ஓவர்லாம் கிளியர் ஆனது வந்து கிளியர் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நவ்யா சுஜி அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். அண்ட் எனக்கு ஆக்சுவலாக புதுசு பேசுகிறது கொஞ்சம் படபடப்பாக இருக்குது, பட் நான் பேசிட்டு போயிடுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டனி சாருக்கு என்னோட நன்றி. அண்டு ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு படம் பண்ணுறேன். அதில் ரேகான்னு சொல்லி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோப் உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த டீம் பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங்கே வந்து ஒரு 18 டேஸில் முடிச்சிட்டாங்க. ஸோ தே ஹாவ் அ வெரி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு புது டீமோட இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு டீமாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் அ ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் யூ சார். நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் தமிழில். அண்டு கூடி சீக்கிரமே அடுத்தடுத்து நீங்கள் வரணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ ரியலி விஷ் ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் தனுஞ்சயன் சார் கூட ரொம்ப படபடப்பாக இருக்குது. தனுஞ்சயன் சார் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டாக்கிங் இன் ஏ ஸ்டேஜ். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. பட் யா, நமக்கு வந்து லவ் ஸ்டோரிஸ் அந்த காலத்துலேருந்தே வந்துட்டுருக்கு. பட் இந்த படத்தில் என்ன அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, ஐ திங்க் த வே தட் இட் இஸ் ஷோன் தான் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகும்னு நினைக்கிறேன். புது டீமாக இருந்தாலுமே அவங்க வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லவுமே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலை. ஸோ ப்ரிவ்யூ பார்க்கும்போதே எனக்கு அது தெரிஞ்சது. ஒர்க் பண்ணும்போது நம்ம சீன்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுவோன்றதுனால பெருசாக நமக்கு ஐடியா இருக்காது. பட் ப்ரிவ்யூ பார்க்கும்போது வாட் டைரக்டர் சார் சொன்ன மாதிரி எனக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு ஹைலைட்டாக சொல்லணுன்னா சினிமாட்டோகிராஃபிக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் it's a story between a female escort and a alcoholic. So இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் உள்ள ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். September 4th எல்லாருமே தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஒரு புது டீம், யங் டீம், கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அண்டு இப்போது இந்த மாதிரி சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்து நிறைய டீம்ஸ்க்கு வந்து அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் அந்த ட்ரெய்லர்லேயே டீசர்லேயே தெரிஞ்சுது அந்த ஒரு பெங்காலி எசன்ஸ் அந்த கேரக்டரில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய கதாநாயகி மதுமிதா தாஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். Vanakkam. So basically it's my first movie, it's my debut film, so I'm very excited and I'm looking forward to it. And firstly I want to thank my director producer D. Anthony sir for trusting me with this, for believing in that character, to be able to see that in me and to give an actor the opportunity to play such a challenging role, a role which we normally don't see shine. And I want to take this opportunity to thank Karthik sir for the superb lyrics, and Ashok and Jaikar sir for making us shine through their music in the movie. And of course it is I consider myself very lucky to have the support of Jeevan Ravi sir, and of course the incredible team of Navya and Alam. And so we have put a lot of
hard work, happiness, a lot of emotions into this movie, and very, very excited to see how it goes. At the end, lastly, I would want to thank Janet for supporting me, because it has been a very easy-going journey for me with her help. And thank you to Dhananjay sir for blessing us and for joining us here. Thank you. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருமே இவரை பற்றி பேசிட்டாங்க. இதில் ஆக்டராகவும் டிரெக்டராகவும் ப்ரொடியூசராகவும் எல்லாமாவும் இருந்திருக்காரு. டி ஆந்தனி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் பெரியவங்கள், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் இவெண்ட். நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் போல் ஐ வில் ஜஸ்ட் கோ த்ரூ மை ஜேர்னி அண்ட் ஸோ தட் ஐ ரியலி டோன்ட் மிஸ் எனிபடி. ஸோ நான் சென்னைக்கு வரும்போதே ஐ கேம் ஹியர், ஐ வாண்டட் டு டூ அ மூவி. சரி, அப்போ I reached out to C.V. Kumar sir and இது மாதிரி சார் எனக்கு கேன் யூ ரெஃபர் மீ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அண்ட் he was very helpful in that way, and he introduced me to Harish and Santosh. And அவங்க இனிஷியல் டேஸில் நாங்கள் ப்ரீ-ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எங்களுக்கு டீம் செட்டப் பண்ணி கொடுக்குறதுலேருந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் விஜயன் அண்ணா அவர் டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. விஜயன் அண்ணா வந்து நிறைய இடத்துல வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காரு. லைக் படம் ஸ்டார்டிங்லேருந்து ஷூட் முடிகிற வரைக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தென் கம்மிங் டு த ப்ரொடக்ஷன் அப்போ வந்து my actors, and firstly Madhumita is such a wonderful find, seriously, that she's such a reserved person, like off camera, and the moment the camera turns on, அவங்க அந்த கேரக்டர் வந்து அந்த உள்வாங்கி she just transforms like anything. And she was very accommodative. எந்த விதமான demands or anything, nothing like that. She was very accommodative, supportive, flexible. And நாங்கள் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 18 days we did a workshop, and she came here to Chennai, stayed here, and we did the workshop, and it was a wonderful experience. And அது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படத்தில் பார்க்கும்போதே you will realize that how well it turned out, the chemistry between Karthik and Madhu. And thank you so much, Madhumita. It means a lot for a person to come out of your comfort zone and to a different city, not knowing people, not knowing the language, and it takes real guts, and thank you so much for doing that. Yeah. And and then coming to my other co-actors, Jiva Ravi sir. Sir, the scene which I did with you, I almost my father passed away in 2021, and at that moment when I hugged you during that scene, it was very emotional. And Nejamale, I could feel that that fatherly connect with you. And whenever எப்போ Jiva Ravi sir call பண்ணாலும், he used to tell me, எது வேணாலும் கேளு, எது வேணாலும் சொல்லு பிரதர், நம்ம பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க. ஆல்வேஸ் த சேம் டோன், சேம் திஸ் திங். ஒரு வாட்டி கூட ஓகே நான் ஃபோன் பண்ணி எடுக்காமல் இருந்ததே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டு மை அதர் கோ ஆக்டர்ஸ், ஆலம் ஷா, நவ்யா, அண்ட் ரெஜின்ரோ சிங்கல்ல அண்ட் மாதாங்கி, தோஸ் டூ because of other responsibilities they were not able to make it. Working with you guys was such an amazing thing, and I really enjoyed the camaraderie. Namal actors kulla irundha and the spontaneity and everything was awesome, and adu oru beautiful ana journey, and I'll always remember that. And even the last 3 days when I was doing interviews with you guys, I don't want that to end actually. It or kind of even though
we don't know each other, like we do not know much about each other, but you know the bond வந்து பயங்கரமாக ஃபார்ம் ஆயிருக்கு. So thank you so much for being a part of this event and being a part of the movie. Thank you so much. And coming to the next part, my art director Surendrana. Actually Surendranoட ஸ்பெஷாலிட்டி வந்து he's so Karthik art design and direction. So basically in this the production design was Karthik's. நிறைய இடத்துல வந்து we had to show Karthik's room and Madhu's room and the place they were staying. நீங்கள் அந்த இடத்த போய் நீங்கள் அந்த ரூமில் பார்த்தாலே கார்த்திக் யாருன்றது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. லைக் யூனோ அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக இருந்துச்சு சார் உங்கள் டிசைன். அண்ட் ஈவன் லைக் மதுஸ் ரூம்காக நீங்கள் போட்ட அந்த எஃபர்ட்ஸ், அந்த பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆல், ஐ திங்க் தட் வாஸ் இன்க்ரெடிபிள் ஒர்க். அண்ட் நிறைய பேர் அதை படம் பார்த்து அதை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். யா. அண்ட் நவ் கம்மிங் டு மியூசிக், ஜெய்கர். So Jaikar is not only the music composer of this movie, but he's also the director of sound. அவர் வந்து ஆடியோகிராஃபியை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து நாங்கள் லைவ் சவுண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் Jaikar has been a very critical support for me throughout this movie. லைக் யூனோ அவர் மியூசிக் கம்போசர் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பிகாஸ் ஆஃப் சவுண்ட் அந்த லைவ் ரெக்கார்டிங்னால we used to sit and discuss about இதை எப்படி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம். And his guidance was a lot more helpful than I ever imagined. And you know whenever I sit with with him in sessions, அவர் கூட இந்த செஷனில் உட்காந்தும் போதே ஒரு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். the way he actually has that keen attention to sound இருக்குல்ல, அது is like amazing. And it's been a very wonderful experience working with him. And அவரோட மியூசிக் சொல்லவே வேணாம். It is lucky and I feel very good and proud about the fact that Jaikar has debuted in this movie, and that's been a very wonderful experience for me. And thank you so much, Jaikar. The LSA part வந்து like it never gets old for me and it will never get. And Ashok, thank you so much, Ashok. Ashok has helped me way far than what anybody can imagine. Like our music மட்டும் போடல இந்த படத்துக்கு, பட் எங்களுக்கு ஆக்சுவலாகவே ஒரு மியூசிக் ஆல்பம் ரெடி பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷனே வந்து அசோக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அசோக் கிட்ட ரீச் அவுட் பண்ணது வந்து அசோக் எங்களுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி பாட்டு வேணும், நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லையான்ட்டு. அண்ட் வி ஹேட் ஆர் டிஸ்கஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஹீ இஸ் ஸோ ஆன் டைம். லைக் நான் அவருக்கு சுச்சுவேஷன் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அவர் நாளைக்கு காலில் வந்து டியூனோடு வந்து நிற்பார். இந்த டியூன் இருக்குது, என்கிட்ட இந்த டியூன் இருக்குது, உங்களுக்கு எந்த டியூன் வேணும் அப்படின்னு. சரி. அண்ட் நான் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி இல் பி லைக் ஓகே நம்ம ரெக்கார்ட் போயிடலாமா, நம்ம இது பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஹி இஸ் ஸோ பர்ஃபெக்ட் அண்ட் பயங்கரமாக டெலிவர் பண்ணார். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நாட் ஓன்லி மியூசிக், பட் அவர் வந்து கார்த்திக் நேதா சார் மாதிரி ஒரு லிரிசிஸ்ட் வந்து எங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்ததே வந்து is because of Ashok. And I owe you big time for that, Ashok. நீங்கள் வந்து through you we have met this wonderful person Karthik Nitha sir. I'll come to that point, but it is definitely because of you. And இதனால பல பேருக்கு பல டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. லைக் Jaikar was able to get Karthik Nitha sir's lyrics in his song. So and I think and you have brought in a lot of singers also, like through your contacts. And never did you like keep information to yourself or anything. Always like edu ketalum vandu openly helping. And I owe you big time, brother. And thank you so much for being a part of this project. And my favorite song Urugade Uire male male and female both is like from your compositions has been like that is like something I'll never forget. it will never get old for me. And Karthik Netha sir. So Karthik Netha sir, so first I will talk about the title. So இந்த படத்துக்கு வந்து நாங்கள் படத்தை வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். டைட்டில் என்ன வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நாளாகவே வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். எங்கள் டீமில் வந்து எல்லாருக்கிட்டும் பேசி என்னடா ஒரு எந்த டைட்டிலுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஓகே
லெட்ஸ் மூவ் ஆன், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி சாங்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் இந்த சாங் பண்ணுறதுக்காக வி வென்ட் டு கார்த்திக் நேதா சார் ஃபார் த லிரிக்ஸ். அண்ட் கார்த்திக் நேதா சார் லிரிக்ஸ் வந்து அவருக்கு நான் வந்து ஸ்டோரி இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அண்ட் எவ்ரி திங். அண்ட் நான் கொஞ்சம் பயந்துட்டே போனேன். ஓகே, இவர் ஒரு சீனியர் லிரிசிஸ்ட், பயங்கர டேலண்டடான லிரிசிஸ்ட், நம்மக்கிட்ட டைம் கொடுத்து பேசுவாரா அப்படின்றது வந்து ஒரு பதட்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன், ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்லி, சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் சார். அண்ட் அண்ட் ஐ ரியலி லவ் தட் பார்ட் ஆஃப் யுவர்ஸ். லைக் நீங்கள் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்து, லைக் நெவர் டிட் யூ ட்ரீட் மீ ஆஸ் அ நியூ கமர், நாட் ஈவன் ஒன்ஸ். அண்ட் அவர் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு எழுதி கொடுத்த லிரிக்ஸில் தட் மேஜிக் ஹேப்பன்ட், அந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து வி ஃபவுண்ட் திஸ் டைட்டில். அண்ட் நிறைய பேர் இந்த டைட்டிலை கேட்டு பயங்கர பொய்டிக்காக இருக்குது, இந்த டைட்டிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் a big thanks to you for that, sir, and I owe all that credit to you. And you have always, like, you know, எப்போ உங்ககிட்ட இருந்து மெசேஜ் வந்தாலும், ஒரு கால் வந்தாலும், ஒரு சாங் ரிலீஸ் ஆனாலும், your wishes actually really uplift me. நிஜமாக நான் இது வந்து ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக சொல்கிறேன். தட் நீங்கள் ஒரு அந்த விஷஸ் அனுப்பும் போதே லைக் எனக்கு ஐ ரியலி ஃபீல் தட் குட் பாசிட்டிவ் வைப் ஃப்ரம் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து இந்த இவெண்ட்டுக்கு வந்தது சார். அண்ட் it's been a wonderful pleasure, and yeah, you're a wonderful person. So and is there anything else apart from that? My and there's one there I specifically would like to thank my co-director Janet. And Janet has been there from the pre-production till date. And அவங்க வந்து லிட்ரலாக வந்து she's worked so thoroughly and wonderful in this project. And you know, I don't have to worry about anything. And லிட்டரலாக வந்து நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் அவங்க வந்து பண்ணி வைப்பாங்க. சில விஷயம் அவங்க பண்ணதுனாலேயே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. And I mean, and the way, and she's also edited this project by my side. So நான் பாதி எடிட் பண்ணி, நான் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேக் ஐ டுக் த கட், அண்ட் தென் ஆஃப்டர் தட் அவங்க வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ராஜெக்டை. And she's a wonderful editor and a wonderful you know, overall an expertise in the things which she does. And I don't think so without her support இந்த ப்ராஜெக்டை வந்து நான் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். Yeah. And I also would like to thank Vivek, my marketing head, Vivek Amrithalingam. And he has really helped me a lot in many ways. நாங்கள் நிறைய இடத்துல வந்து like, you know, bringing in Satish Anna into our project. And you know, நிறைய இடத்துல வந்து நான் ஒரு நியூ கமராக இருக்கேன். ஓகே, எது எப்படி பண்ணுறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அண்ட் he has always been there. And பயங்கர ஷார்ப்பாக வேலை பார்த்துருக்காரு. And you know, it's been a wonderful experience working with him. Thank you Satishna for, you know, நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எனக்கு. And I really am thankful for that. And last but not the least, Dhananjayan sir இல்லைன்னா இந்த ஈவெண்ட் எனக்கு நடந்திருக்காது. ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹாவ் டு சே. லைக் ஒன் ஷார்ட்டில் சொல்லணும்னா, பிகாஸ் ஒரு 2 weeks முன்னாடி த சிச்சுவேஷன் வாஸ் நாட் லைக் தட். நான் வந்து ஆக்சுவலாக ஐ லிட்டரலி கேவ் அப். நான் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் சாரை வந்து நான் மீட் பண்ணி, அண்ட் சார் he did not even, like, you know, think twice or once அப்படி. he just, நான் சார் இந்த மாதிரி என் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது, ஐம் நாட் ஏபிள் டு கெட். அண்ட் ஆன் த டக்குன்னு ஃபோன் எடுத்து என்னை வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ ஆன் த ஸ்பாட்டில், ஜஸ்ட் வித்தின், லைக், யூ நோ, ஐ வென்ட் டு ஹிஸ் ஆஃபீஸ், மீட் பண்ண உடனே எனக்கு வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாரு. And really thank you so much for doing that, sir. And apart from this, you have also really helped the industry in many ways. உங்களோட உங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து நிஜமாலே நான் வந்து ஆக்சுவலி அதை பார்த்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி, ஓகே, நம்ம வந்து ஒரு பட்ஜெட்குள்ளே எப்படி பிளான் பண்ணோம், வாட் கேன் ஐ எக்ஸ்பெக்ட், வாட் இஸ் த இண்டஸ்ட்ரி ரியாலிட்டி அப்படின்றது வந்து ஐ எம் ஷுர் there'll be a million of filmmakers like me who will be resonating with your videos. And whenever I have any doubts,
I go to your video and it is like, okay, அது ஒரு Bible மாதிரி, you know, it works. So thank you so much for doing whatever you're doing, sir. Just your presence is amazing. And also thanks to my family and my the mother of my kid Karthik, for being there and taking care of, like, things at home. And thanks to my mom, my sisters, and my other relatives who have helped me through this journey. It's been a very amazing, tough, and ஒரு மாதிரி ஒரு roller coaster ride இருந்திருக்கு. But end of the day, we are able to see the light. So that's the best part, and I hope I have learned a lot from these things. And thank you so much all, நீங்கெல்லாம் வந்ததுக்கு. It's been an amazing experience. தேங்க்யூ ஸோ மச் சார். ஈவெண்ட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க தனஜெயன் சார். ப்ளீஸ் சார். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அங்கே டான் அப்படிலாம் சொன்ன உடனே யார் அவருன்னு பார்த்தேன் நான். ஏன்னா அவர் பேர் டாமினிக் ஆந்தனி. அவர் அவங்க டீம் வந்து ரொம்ப செல்லமாக டாம் அப்படின்றாங்க. அசோக் டாம்னு பக்கத்தில் கேட்டேன், யார் சார் டாம் அப்படின்னு கேட்டேன். ஸோ ஆந்தனியா எனக்கு தெரியும். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அந்த படத்துடைய ஒரு போஸ்டர் பார்த்த உடனே நான் கால் பண்ணி படம் பார்க்கணுன்னு சொன்னேன். அவர் உடனே பக்கத்துலேயே எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ப்ரிவியூ தேட்டரில் போட்டு காமிச்சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 18 நாள், அதுக்கு பிறகு வந்து ஒரு 3 நாள் பேட்ச் ஒர்க்கில் பியூட்டிஃபுல்லான ஒரு அட்டெம்ப்ட், பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. ரொம்ப அழகாக ஆந்தனி அந்த படத்தை ஒரு கவிதைத்துவமான ஒரு காதல் கதை. அதில் வந்து மதுமிதா தாஸ் ஸோ பியூட்டிஃபுல், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் இந்த ஃபிலிம். பெங்காலிலே பேசியிருப்பாங்க, நடுநடுவில் அப்புறம் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசுகிற மாதிரிலாம் ரொம்ப அழகாக ஒரு கதையை வந்து ஆந்தனி பண்ணியிருக்காரு. அவருக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எலிவேட் ஆகுது. இது வந்து ஒரு படமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். இது வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு படம். நம்ம வந்து இப்படியும் ஒரு படம் அழகாக கவிதைத்துவமாக அழகியல் சார்ந்த ஒரு படம், ஒரு மனிதனுடைய ட்ரூ பேஸ்ட், அதாவது ட்ரூ லைஃப் ஸ்டோரியை வந்து ரொம்ப அழகாக காமிக்க முடியும் நம்மளுக்குன்றது ஆந்தனி ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப இதில் வந்து ஆலம் ஷா நான் பார்த்தோன்னே ஆச்சரியம், நம்மளால் எங்கே வந்துட்டார் இங்கே திடீர்னு அப்படின்னு பார்த்தேன். நான் பாஃப்டா ஆக்டிங் ஸ்டூடெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரை பார்க்கும்போது. நல்லா நடிச்சிருந்தார் இந்த படத்தில். அவங்களோட சேர்ந்து நவ்யாவும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. ஜீவா சார் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு அழகான கேரக்டர். ரொம்ப ஜீவா ரவி சாரினுடைய ஆக்டிங் ஒரு மெச்சூர்டான ஒரு சப்போர்ட்டிவாக இந்த படத்துக்கு இருந்தது. படம் ஃபுல்லாகவே ஒரு மியூசிக்கலான ரொமான்டிக் ஸ்டோரி. அதில் வந்து என்ன சொல்லலாம், இப்போ சொல்லிடலாமா, வெரி சூன் யூ வில் பிகம் அ லெஜெண்டரி லிரிசிஸ்ட் அப்படி சொல்லிடலாம். இல்லை சார், கார்த்திக் நேத்தா லெஜெண்ட் அப்படின்ட்டார்ல, அதில் அந்த வேர்டை மிஸ் பண்ணாமல் சொல்லலாம். கண்டிப்பாக லெஜெண்டரி லிரிசிஸ்ட் ஆகிடுவார். அவ்வளோ பாடல்கள் எழுதுவார். பாடல் வரிகள்லேயே நம்மளுக்கு இந்த படத்துடைய கதையை சொல்லி ரொம்ப அழகாக கார்த்திக் நேத்தா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அசோக்கும் அண்ட் ஜெய்கருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமான பாடல்கள் அண்ட் மெலடி அண்ட் பியூட்டிஃபுல்லாக மெலடி, வாழ்க்கை கவித்துவமான ஒரு படம். நம்ம வந்து அப்படியே உணர்வுபூர்வமாக அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நான் பிரேக் கூட எடுக்கல. இன்ஃபேக்ட் நான் வந்து இன்டர்மிஷனில் பிரேக்கே எடுக்கல. நான் சொன்னேன் ஆந்தனி, இல்லை ஆந்தனி ஃபுல்லாக பார்த்துடலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒரு கவிதைத்துவமாக இருக்கிற படத்தை வந்து சும்மா இன்டர்வலில் அசை போட வேணாம், ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக பார்த்தேன். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல். ஒரு 21 நாளில் குவாலிட்டியான ஒரு படம். வெரி குட் சினிமாட்டோகிராஃபி, வெரி குட் மியூசிக் ஒர்க், வெரி குட் பர்ஃபார்மன்ஸஸ். சிங்க் சவுண்டில் படம் எடுக்கிறது இதெல்லாம் ஈஸியே கிடையாது. சிங்க் சவுண்டில், அதாவது பின் ட்ராப் சைலன்ஸ் காரணம் சிங்க் சவுண்டு, வேறு அவுட் சைடு இதெல்லாம் இல்லை, டப்பிங்கே இல்லை, சிங்க் சவுண்ட்லேயே அங்கேயே எடுத்து அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அவ்வளோ குவாலிட்டியான எஃபர்ட் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங். அவ்வளோ அருமையாக பிளான் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் வைஸ் போயிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பிளான் பண்ணி அழகாக இந்த படத்தை வந்து ஆந்தனி அவருடைய டீம், ஜெயடன் வாழ்த்துக்கள். I'm very happy that you have been traveling with Anthony for so long and given such a wonderful support. Great work. அண்ட் நம்ம வந்து இப்போ இங்கே பார்க்குறீங்களேன், ஒரு பாதி பேர் தான் என்னுடைய ஊடக நண்பர்களாக இருக்காங்க. சின்ன படங்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரது தான். எல்லாருக்குமே இருக்கிறதுனா பிஸி ஷெட்யூல். இதில் இந்த படத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வரணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா ஊடகங்களுக்கு
ஆடியன்ஸ் எப்படி வருவாங்க. ஸோ என்னுடைய சப்போர்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய சல்யூட்ஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த சின்ன படத்துக்கும் ஒரு ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் என்னுடைய சல்யூட் அண்ட் தேங்க்யூ. நீங்கள் தான் வந்து யூ ஆர் த பில்லர்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் எ ஃபிலிம் லைக் திஸ். நீங்கள்லாம் இல்லைன்னா இந்த படத்துக்கெல்லாம் இந்த ஈவெண்ட்லாம் மக்கள் மத்தியில் போய் சேராது. அப்படி இதை வந்து கொண்டு வந்த எனக்கு சதீஷ்க்கு நன்றி. கண்டிப்பாக எல்லா ஊடகங்களும் கண்டிப்பாக எல்லா படங்களுக்கும் வரணும். பெரிய படங்களுக்கு மட்டுமே வருவோம் இல்லாமல் எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லா படங்களுக்கும் வந்து கவரேஜ் பண்ணாதான் சிறு பட்ஜெட் படங்களும் மக்கள் மத்தியில் போய் சேரும். அது ஒரு கோரிக்கை வைக்கிறேன், கம்ப்ளைண்ட்லாம் இல்லை, யாரையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரையாரிட்டி இருந்ததுன்னா பிஆர்ஓ டைம்ஸில் கொடுத்துருக்காங்களே வந்திருக்கலாமே அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பாக பத்திரிகைகள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஒரு கலைபரமாக போயிட்டுருக்கு, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து ஒரு திரைப்படம் என்பது திரைப்படம் அனுபவம் கொடுக்கக்கூடிய படத்தை நான் திரையரங்கில் பார்க்குறேன். மீதி படத்தில் அப்புறமா சூப்பர் டூப்பரான வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தால் நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மனநிலை மக்கள் மத்தியில் ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இருக்கிற போராட்டமே நிறைய படங்கள் 80% படங்கள் சிறு பட்ஜெட் படங்கள் தான். அந்த படங்கள் எப்படி மக்கள் மத்தியில் போய் ரீச் பண்ணுறது, எப்படி மக்களை வந்து திரையரங்கு கொண்டு வர்றது, இதுதான் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். ஊடக நண்பர்கள் இதை கொண்டு போய் சேர்க்கலைன்னா இந்த படங்களுக்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸே கிடைக்காது ஆடியன்ஸ் மத்தியில். அந்த சேலஞ்சை தான் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போது கடந்த வாரம் பார்த்திங்கன்னா சிறு பட்ஜெட் படங்களாக ஒரு 5 படம் வந்தது. அதில் பார்த்திங்கன்னா 1-2 படம் ஓரளவு ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர எல்லா படங்களும் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுனா இல்லவே இல்லை. இப்போ அடுத்த வாரம் இந்த ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா 5 திரைப்படங்கள் வெளியாகுது. அகெயின் சிறு பட்ஜெட் படங்கள் தான். எப்படி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்னாலே மக்கள் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அன்லெஸ் நீங்கள்லாம் அதை எழுதி அந்த படத்தை வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு அவங்க வெளியில் போய் சூப்பராக இருக்குது இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா தவிர சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஆடியன்ஸ் உள்ளே வரதே இல்லை. ஒன்லி பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்களுக்கும் பெரிய படங்களுக்கு மட்டும்தான் ஆடியன்ஸ் மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு சிறு பட்ஜெட் படம் இந்த படம் ஏன் என்ன எதுவோ செய்தாய் அப்படின்ற படம் வந்து உங்களை ஏதோ ஒன்று செய்யும், கண்டிப்பாக ஒன்று செய்யும். உங்களை வந்து படம் முடிஞ்சு பார்க்கும்போது ஒரு நல்ல போதையில் கொண்டு போய் விடும். பாலா நல்ல போதையில் கொண்டு போய் விடும். கார்த்தி பாலா தான் சொன்ன மாதிரி இருந்தது. அப்படியா? கார்த்தி நேதாவா? கார்த்திக் நேதா சொல்லும்போது சொன்னார், சார் நான் வந்து முன்னாடி ஹேபிட்டில் இருந்தேன் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே உடனே கார்த்திக்கையும் அப்படி பாலாவையெல்லாம் காமிச்சாங்க, கை காமிச்சாங்க. ஆனால் இந்த படம் பார்த்து முடிக்கும்போது நான் நினச்சேன் அந்த ட்ரிங்க் பண்ணுறது தப்பே இல்லாத மாதிரி தான் காமிக்கிறாருப்பா அப்படின்னு. அந்தளவு இல்லை கார்த்திக் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லிமிட்டாக எதாவது மெடிசன் மாதிரி இல்லை, அதுதான். அது வந்து இதில் கார்த்திக்ன்ற கேரக்டர்லேயே இவர் நடிச்சிருக்காரு ஆந்தனி. அவர் ரொம்ப அழகாக ட்ரிங்கிங் பண்ணுறதை பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒன்று தோணும், என்னடா பரவாயில்ல போல தப்பு இல்லை போல இருக்கே ட்ரிங்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரியே காமிச்சிருப்பார். இன்னும் ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்ற மாதிரி ஜூஸ் அப்போ குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருப்பார் படம் ஃபுல்லாக. நான் நினச்சேன் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் நம்முடைய கார்த்திக் கேரக்டர் நடிச்சிருக்க ஆந்தனி பற்றி சொல்கிறேன். அமெரிக்காவிலேருந்து வந்து ஐடி செக்டரில் ஒரு பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து நம்ப மாட்டீங்க, என்னப்பா ஆந்தனி 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன், நாங்கள் வர ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், 1ஆம் தேதியிலேருந்து படமே இல்லைன்னு சொல்கிறோம், நீ 4ஆம் தேதி போனோன்னா காரணம் என்னென்னா அங்கே ட்ரம்ப் அவர் வர சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு பிரச்சனை என்னென்னா அவருடைய விசா எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே அவர் வந்து யூஎஸ் திரும்பி போகணும். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னே திரும்பி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் மிஸ்டர் ஆந்தனி. அவர் சொல்கிறார், சார் நான் 15ஆம் தேதிக்குள்ளே என் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி போனேன் சார், அது பிறகு நான் 6 மாதம் வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் விசா ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்துட்டால் 6 மாதம் போன பிறகு 6 மாதம் வர முடியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறார், நான் போயே ஆகணும் சார், நான் எப்படியாவது ரிலீஸ் பண்ணோன்னாரு. இப்போ உனக்காக நான் போய் இண்டஸ்ட்ரியில் வேணால் பேசி பார்க்குறேன், எப்படியாவது ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துடலாமா 4ஆம் தேதி வரையும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் இந்த இண்டஸ்ட்ரி பிரச்சனையை பற்றி சொல்லலாம். இண்டஸ்ட்ரியில் வந்து இன்றைக்கி நாங்கள் ஏன் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஏதோ அவசரப்பட்டு முடிவு கன்சல்ட் பண்ணாமல் முடிவு அப்படியெல்லாம் இல்லை. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஆடியன்ஸ் திரையரங்கே வராத போது அவங்களுக்கு இருக்கிற கேரண்டீடான ஒரே ரெவென்யூ, அந்த திரைப்படம் நல்லா இருந்ததுன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஏதாவது வகையில் அந்த படத்துக்கு ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீமை கொடுக்குறாங்க. அது பேப்பர் வியூவாக இருந்தாலும் சரி, ஹைப்ரிட்ன்ற முறையில் எம்ஜின்ற முறையில் ஏதோ ஒரு வகையில் இல்லை அந்த படத்தை வாங்குகிறாங்க. அந்த வாங்குகிற வாய்ப்பு கூட நீங்கள் வந்து 4 வாரம் ஓடிடி 8 வாரமாக ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா 8 வாரம் என்ன மக்கள் மறந்துடுறாங்க அந்த படத்தை. அப்படிப்பட்ட படம் எங்களுக்கு ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணாலும் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தான் ஓடிடி நிறுவனங்களுடைய ஸ்டாண்ட்.
நாங்கள் போய் பேசி பார்த்தோம். 2 வருஷமாக இந்த டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. ஸோ ஊடக நண்பர்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் போய் பேசுகிறோம், நாங்கள் ஓடிடிலாம் கேட்குறோம். அவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, ஹிந்தியில் 8 வாரம் பண்ண தொட்டு தான் நாங்கள் சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களை வாங்குறதை நிறுத்திட்டோம். இன்றைக்கி திரையரங்கும் அந்த படங்களுக்கு யாரும் வந்து பார்க்குறதில்ல, ஹிந்தியில் ஓடிடியும் வாங்குறதில்ல. அதே மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வரணுமான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஓடிடி என்பது 2017 ஆரம்பிக்கிறதுலேருந்து 4 வீக்ஸ் ஓடிடி விண்டோ தான் இருக்குது. நீங்கள் திடீர்னு எதுக்கு இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய இது மாறிடும். நாங்கள் வாங்குகிற துணி மாறிடும். நாங்கள் செலக்டிவாக சில படங்களை மட்டும் வாங்குவோம், சூப்பர் டூப்பரான படங்கள், இல்லைனா வாங்க மாட்டோம். உங்கள் படம் ஓடினா வாங்குகிறோம், இல்லைனா வாங்க மாட்டோம்னு சொன்னால் தயாரிப்பாளர் எல்லாமே அன்சர்டன் சுச்சுவேஷனில் போயிடுவாங்க. இன்றைக்கி ஓரளவாவது கேரண்டியாக இருக்கிற ஒரு ரெவென்யூவும் இல்லாமல் போயிடும் தயாரிப்பாளருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கங்களாக மீண்டும் நாங்கள் வந்து திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தோடும் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனும் போராடிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட ஒரே கோரிக்கை வைக்கிறோன்னா, நம்மலாம் ஒரே ஒன்றுக்குள்ள ஒரு டீம் தான், நம்மளாம் ஒன்றா சேர்ந்து தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் முடிவு எடுத்து 8 வாரம் ஓடிடி இருந்தால் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா எங்களால் சர்வே பண்ண முடியாது. தயாரிப்பாளர்கள்லாம் போட்ட முதலீட்டை மொத்தமாக எழுந்துருவாங்க. ஏன்னா திரையரங்கில் ஆடியன்ஸ் வருவாங்களா தெரியாது. இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது பிறகு திரையரங்கில் படம் போட்ட உடனே ஒரு நாள் படம் மட்டும் ஆடியன்ஸ் உள்ளே வரலன்னா செகண்ட் டேவே பல தியேட்டர் செகண்ட் டேவே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதாவது 2வது நாள் எல்லா படங்களையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதாவது படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ளே வரலன்னு சொன்னால் ஃபுல்லாக திரையரங்கெல்லாம் எடுத்துடுறாங்க, ஷோஸை கட் பண்ணிடுறாங்க. அந்த வீக்கெண்ட் முடிஞ்ச உடனே அந்த படத்துக்கான லைஃப் டைமே முடிஞ்சு போகுது. அப்போது கேரண்டீடான ஒரு ரெவென்யூவாக திரையரங்கு ஒரு சில படங்களுக்கு தான் இருக்குது, சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு. மீதி எல்லா படங்களுக்குமே இல்லாத போது ஓரளவாவது கேரண்டியான ஒரு ரெவென்யூ இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மையை நாங்கள் கில் பண்ண முடியாது. அந்த ரெவென்யூவை கில் பண்ண முடியாது. அந்த ரெவென்யூ எப்படியாவது அடையணுன்றது தான் எல்லா தயாரிப்பாளருடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு. அதனால தான் இந்த ஸ்ட்ரைக்கை நாங்கள் என்ன சொன்னோம், எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது, இப்படி பிடிவாதம் பண்ணி நீங்கள் வந்து இம்போஸ் பண்ணிங்கன்னா எங்கள் பேரில் கண்டிஷனை எங்களால் கண்டிப்பாக இதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணோம். 1ஆம் தேதியிலேருந்து புதிய திரைப்படங்கள் வெளியிடக்கூடாது, புதிய படங்கள் அதாவது படங்களுடைய ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்றதை அனௌன்ஸ் பண்ணோம். நாளைக்கு நாங்கள் வந்து எல்லா உறுப்பினர்களையும் கால் பண்ணியிருக்கோம். ஆந்தனி நீங்களும் வரணும் நாளைக்கு. படம் ரிலீஸ் பண்ண போட ப்ரொடியூசர்ஸு, அதுக்கு பிறகு படம் எடுத்துகிட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் நாளைக்கு நாங்கள் கால் பண்ணியிருக்கோம். ஒரு சங்கம் கலந்தாலோசித்து பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு வந்து உடனே அதை கவனத்தில் எடுத்துகிட்டு எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசுலேருந்து மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து கலந்தாலோசித்து முடிவு பண்ணுவோம், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம், இண்டஸ்ட்ரியை பாதிக்காத மாதிரி பண்ணுங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு அவங்களும் எங்களுக்கு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல முடிவு நாளைக்கு நாங்கள்லாம் சேர்ந்து கலந்தாலோசி எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். பார்க்கலாம். நாளைக்கு உங்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதை மீறி எனக்கு 4ஆம் தேதி படம் வரணும்னு ஆந்தனி சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுடைய அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கண்டிப்பாக என் படம் 4ஆம் தேதி வெளியாகும்னு நினைக்கிறீங்க. அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக வெளியாகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். 4ஆம் தேதி வெளியாகி ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். எனக்கு வந்து போதை கார்த்திக் அண்டு பாலாக்கெல்லாம் வந்து சினிமா தான் சார். நான் அந்த போதை பற்றி சொல்கிறேன். அப்படியா? இல்லை, நான் சொல்லிடுறேன், எனக்கும் போதை இருக்குன்னு சொல்கிறேன். சரி, கார்த்திக் நேதா சாருக்கு பழசாக சொல்லிடுறேன். உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணலப்பா, நான் சும்மா சொல்கிறேன். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா நீங்கள் அதை சொன்னீங்களே ஒரு பெக்கா. எனக்கு போதையே வந்து சினிமா தான். நேற்று காலையில் ஒரு 3.5 மணி நேரம் ஒரு போதையாக ஒரு படத்தை பார்த்தேன். ஃபுல் போதையில் படத்தை பார்த்தேன். பேரெல்லாம் போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து நோட்டீஸ் வந்துடும் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ அந்த படத்தை பார்த்த போதையிலேருந்து தெளியறதுக்குள்ளே நான் பண்ணேன், சரி இந்த போதை தெளியலன்னா இல்லை சார், பயங்கர போதை ஆயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சோம்ல பயங்கர போதையில் போயிட்டேன். வேற அந்த போதையிலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே நான் என்ன பண்ணுறது தெரியாமல் மத்தியானமாக வேற ஒரு படத்துக்கு போனேன். அந்த போதை பாதி தெளிஞ்சுது. அப்புறம் நைட்டு இன்னொரு படத்தை வந்து நான் வந்து ஓடிடியில் பார்த்து ஃபுல் போதை அப்போ தான் கிளியர் ஆச்சு எனக்கு. அதாவது ஹேங் ஓவர்லாம் கிளியர் ஆனது வந்து கிளியர் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட படமாக இந்த படம்லாம் இருக்காது, உங்களுக்கு நல்ல ஒரு போதையை கொடுக்கும். இந்த படம் ஏன் என்ன எதை செய்தால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல போதை, அது பிறகு அதில் ஆல்கோஹாலிக் அவருடைய பிரச்சனை என்ன, அது பிறகு அந்த எந்த மாதிரி ஒரு மனிதனை மாற்றுது, காதலுக்கு அது பண்ணுற துரோகம் என்ன, அது பண்ணுற பிரச்சனைகள் என்ன, அது பிறகு அந்த காதலை அடையிறதுக்கு ஒரு காதலன் என்ன விஷயங்களை பண்ணுறான். ஓகே, அந்த போதையிலேருந்து அவன் வெளியில் வந்து காதல் என்ற போதையில் எப்படி அவன் போகிறான்றதை ரொம்ப அழகாக ஆந்தனி நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. ஸோ காதல் இந்த படத்தில் காதலனா மொத்தமாக வாழ்ந்திருக்காரு ஆந்தனி. அவரோட சேர்ந்து அவங்க கல்கட்டாலேருந்து வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க.
பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க மதுமிதா தாஸ். அவங்களுக்கு வெல்கம் டு தமிழ் சினிமா. யூ காட் எங்களுக்கு வந்து பெங்காலிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 நடிகைகள் ரொம்ப பாப்புலர். ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து எப்பவுமே சொல்லுவோம் சுவலக்ஷ்மி மேடம் இல்லை, சுவலக்ஷ்மி மேடம், அப்புறம் இன்னொருத்தர் யார், நந்திதா தாஸ், இன்னொருத்தர் கூட சொல்ல நினைக்கிறேன், ரீமா சென். இவங்கெல்லாம் தமிழில் ரொம்ப பாப்புலர். ஓகே, பெங்காலிலேருந்து வி காட் லாட் ஆஃப் பாப்புலர் ஆக்ட்ரஸ். ஓகே, லைக் தட் யூ வெல்கம் டு தட் பர்டிகுலர் கிளப் ஆஃப் பாப்புலர் அண்ட் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் ஆஃப் பெங்காலி ஃப்ரம் பெங்கால் டு தமிழ் சினிமா. மே யூ ஹாவ் அ கிரேட் கரியர். ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எதுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னேன்னா, ரொம்ப கம்மியான பேர் தான் பேசினாங்க. சரி, கொஞ்சமாவது கண்டென்ட் இருக்கணும்ல, நம்மளுக்கு என்ன பேசினேன். ஸோ பத்திரிகை ஊடக நண்பர்கள் இங்கே வந்திருந்து சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து மிக பெருசு இந்த டீமுக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் பார்த்து முடிக்கும்போது அந்த கவித்துவமான ஒரு அழகியல் சார்ந்த ஒரு படத்துக்கு உங்கள் ஆதரவு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நம்மலாம் ஒருத்தர் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆயிரத்தி கதை சொல்லலாம், எடுத்த பிறகு நம்ம பண்ண வேண்டியதே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான படமாக இருக்குன்னா அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணி தட்டி கொடுத்து, சரி நீ எப்படியாவது ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறது தான். அதை நான் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து அவருக்கு ஆதரவு பண்ணணும் ஆந்தனிக்குன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அதுதான் என்னால் சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்த்துக்களோடு நன்றி, விடைபெறுகிறேன். தேங்க்யூ. படம் வந்து ஆகா ஓகோ அற்புதம் அந்த லெவலில் சொன்னீங்க. உங்கள் பேனரில் ஏன் வெளியில் நீங்கள் கேட்கலையா, அவங்க கொடுக்கலையா, இல்லை இந்த செப்டம்பர் 4ங்கிறதுனால பிரச்சனையில் சிக்க வேணான்னு இருக்கீங்க? இல்லை, அவர் ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் டிசைட் பண்ணிட்டாரு. நான் வந்து அவருக்கு வந்து மீதி எல்லாம் நான் தியேட்டருக்கெல்லாம் நான் பண்ணித்தரேன்னு சொன்னேன். அவர் ஏற்கனவே தியேட்டருக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. நான் என்ன சொன்னேன், நீங்கள் அதெல்லாம் மாற்றாதீங்க, எப்போ ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ அது பண்ணுங்கள். ஆனால் அதில் அவங்கக்கிட்ட பிரச்சனை இருந்தது, ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. அவங்க எனக்கு பேசணுன்னாங்க, நாங்கள் பேசினேன், அந்த ஹெல்ப் பண்ணேன். அதே மாதிரி நடிகர் கமல் வந்து இந்த ஓடிடிலாம் இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடியே இப்படி வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ உலகமே எதிர்த்துது, திரையுலகம் மட்டும் இல்லை, உலகமே எதிர்த்துது. ஆனால் அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த 4 வாரங்கிறது நீங்கள் சொல்கிறீங்களா, தேட்டரில் 3 நாள் தான் பெருசாக ஓடுற படமே ஓடுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் முதலாளிங்க, நீங்கள் ஏன் ஸ்ட்ரைக் அறிவிக்கணும்? நீங்கள் பாட்டுக்கே ஒர்க்கப் பண்ண வேண்டியது. நாங்கள் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுற காரணம் என்னென்னா, ஒரே ரீசன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, படங்களை வெளியிட்டிங்கன்னா எங்களுக்கு வெளியிடுறதுக்கு முன்னாடி லெட்டர் கொடுங்க. பாருங்கள், முதலாளிக்கு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு திரைப்படத்தை வெளியிட கொண்டு வரோம். நாங்கள் யார்கிட்ட போய் லெட்டர் வாங்கணும், அனுமதி கடிதம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் போய் வாங்கணுமா, கண்டிஷன் சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் போயிட்டு நீங்கள் லெட்டர் கேட்கணுமா, பர்மிஷன். இப்போ ஆந்தனி வந்து அவர் யூஎஸ்லேருந்து வந்து ஒரு 1.5 கோடி செலவு பண்ணி பேஷனட்டாக ஒரு படம் எடுப்பார். அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் போயிட்டு, சார் பர்மிஷன் கொடுங்க என் படத்தை திரையரங்கில் வெளியிடுறதுக்கு, நான் வந்து 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் போடுவேன்னு சொல்கிறது நியாயமா? அவருக்கு ஒரு ரிஸ்க்கு கிடையாது இந்த படத்தில். அவர் ஒரு ரிஸ்க் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் இந்த படத்தில் எடுக்கல. 100% ரிஸ்க் அவர் தான் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன கேட்டோன்னா, தயாரிப்பாளர்களா, அது எப்படி நீங்கள் டிக்டேட் பண்ண முடியும்? அந்த வார்த்தை என்னென்னா டிக்டேட் தான். நீங்கள் யார் டிக்டேட் பண்ணுறதுக்கு? அதாவது நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணுவான், அவர் அப்ரூவல் பண்ண பிறகு அங்கிருந்து நேராக வந்து திரையரங்கு உரிமையாளருக்கு போவோமா, அப்போ தான் வந்து திரையரங்கு கொடுப்பாங்களா, ஷோஸ் கொடுப்பாங்களா? இது ஒரு துறை சார்ந்த விஷயத்தில் எப்படி நியாயம் இது? 3 துறையும் ஒருங்கிணைஞ்சு இருக்கணும்ல, ஒருத்தர் நம்பி தான் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் ஒரு துறை இன்னொரு துறை மேலே எந்த விதிச்சும் கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாதுன்றது தான். இப்போ நாங்களும் கட்டுப்பாடுகளை விதிக்கல. நாங்கள் என்ன சொல்கிறோம், 2017 4 வாரம் தான் போயிட்டுருக்கு. திடீர்னு 8 வாரம் நீங்கள் இம்போஸ் பண்ணுறீங்க, அதோட கண்டிஷன்ஸ் போடுறீங்க. இந்த கண்டிஷன் வந்தால் தான் நான் படத்தை வெளியிடணும்னா, ஆந்தனி இப்போ போய் நிற்க 8 வாரம் எழுதி கொடுத்தாருன்னா ஓடிடி அதோட முடிஞ்சிச்சு. அந்த படத்தை ஓடிடியில் போட மாட்டேன். நீங்களே சொல்கிறீங்க சார், ஒரு படம் சரியா இல்லைன்னா மறுநாளே தூக்கிறாங்க, அடுத்த ஷோவே தூக்கிடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓடிடியில் கிடக்குறப்ப தடுக்கிறதுக்கு அவங்க யாருங்கிறத, அவங்க யாருன்றதை விட நான் அப்படி எல்லாம் அவங்கள வந்து கம்மி பண்ணல. அவங்களும் எங்களுக்கு தேவை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், கட்டுப்பாடுகளை இப்படி தனித்துவமாக விதிக்காதீங்க, தன்னிச்சையாக விதிக்காதீங்க. நம்மளாம் ஒன்றா சேர்ந்து பேசுவோம், ஒரு வழிமுறை உருவாக்குவோம். அதை விட்டுட்டு நீங்கள் தன்னிச்சையாக அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமாக தயாரிப்பாளருக்கு பாதிக்கப்படுவான்றதான் எங்களுடைய பாயிண்ட். தனஞ்சயன் சார் இல்லை சொல்லிட்டாங்க. அவங்க வந்து சொல்லி எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்தது. அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, தட் இஸ் அகெயின்ஸ்ட் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரூல். அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க வச்சிங்களேன், நான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போகலாம், இந்த மாதிரி நீங்கள் எப்படி இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கள் பேரில் போடுறீங்கன்னு. அதனால் அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ப்ரெஸ் மீட்டெல்லாம் அவர் சொல்கிறாருல்ல, நாங்கள் அனௌன்ஸே பண்ணலன்னு அவர் சொல்ல வேண்டியது தானே? இல்லையே, அப்படி கிடையாது. அவர் சொல்லவே இல்லை, அவர் சொல்லவே இல்லை. நீங்கள் பாருங்கள், அவருடைய அவர் வந்து எல்லா டிவி சேனலில் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் எங்கேயுமே சொல்ல, நாங்கள் இந்த மாதிரி வந்து செப்டம்பர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் சொல்லவே இல்லையே. அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே, கிளாரிஃபை பண்ண வேண்டியது தானே? ஏன் கிளாரிஃபை பண்ணல? இல்லை, நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இப்படி சொல்கிறோம், நீங்கள் இப்படி அனௌன்ஸ் பண்ணீங்க, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லும்போது அவர் என்ன ஃபஸ்ட்டு சொல்லணும்? நீங்கள் சொன்னதை சொல்லணுமா இல்லையா? இல்லைங்க, நாங்கள் எதுவும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல, நீங்கள் இதை வந்து சீரியஸாக வந்து தப்பாக, அப்படி கிடையாது.
எந்த அளவுனா எங்களுக்கு அங்கேருந்து முக்கியமான நபர்கள் பேசி அது பிறகு எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு தான் நாங்கள் வந்து இந்த முடிவு வந்தது. ஸ்டேட்மெண்ட் வந்துன்னா அஃபிஷியல் லெட்டராக வராது. ஏன்னா அஃபிஷியல் லெட்டராக கொடுக்க முடியாது. அஃபிஷியல் லெட்டராக கொடுக்காம அன்அஃபிஷியல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க சார். இங்கே சங்கத்தை பொறுத்தவரை இம்ப்ளிமெண்ட் எல்லாம் லெட்டர் கொடுத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க, அன்அஃபிஷியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவர் போய் படம் போடணும்னா திரையரங்கு மேலே ஃபோனில் சொல்லுவாங்க, சார் லெட்டர் வாங்கிட்டு வாங்க சார்னுவாங்க, முடிஞ்சிருச்சு. தனஞ்சய் சார், தனஞ்சய் சார், சார் நீங்கள் சொன்னீங்க சின்ன படங்கள் 8 வாரம் அது ஓகே, ஆனால் பெரிய படங்கள் தேட்டருக்கே வராமல் ஓடிடி வாங்குதில்ல, அதை ஸ்டாப் பண்ணலாம்ல? இல்லை அதெல்லாம் கம்மியாயிடுச்சு, அதெல்லாம் கிடையாது. எல்லா படங்களும் வந்து ஓடிடி ஒரிஜினல் தான் வருதே தவிர இது கிடையாது. 8 வாரன்றது வந்து பெரிய படங்கள் 8 வாரன்றதை ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஜெயிலர் 2ன்ற படம் வருதுன்னு வச்சுங்களேன், அது 8 வாரம் அவங்க ஓகே. சிறு பட்ஜெட் படங்களுக்கு அவங்க 8 வாரம்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பெரிய படங்கள் வரும்போது 8 வாரம் என்பதை கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க. அதே பெரிய படமும் அதே சங்கத்தில் தான் இருக்குது, அதே சிறு படமும் அதே சங்கத்தில் தான் இருக்குது. ஏன் பெரிய படத்துக்கு மட்டும் கொடுக்கும் போது எல்லாம் ஒம்முன்னு இருக்கீங்க? அந்த படத்தை ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஓடிடிக்காரன் கேட்பான்ல உங்ககிட்ட, அப்போ சின்ன படத்தையும் சேர்த்து வாங்கிக்கோன்னு சொல்லி நீங்கள் ஒரு கண்டிஷன் போடலாம். அதே தயாரிப்பாளர் எல்லா படத்தையும் எடுத்தால் தான் பண்ண முடியும். சங்கம் போய் கேட்க முடியாது. ஓடிடி நிறுவனம் தனித்தனி ப்ரொடியூசர்கிட்ட டீல் பண்ணதே தவிர ஒரே ப்ரொடியூசர்கிட்ட டீல் பண்ணல. இப்போ ஒரு ப்ரொடியூசர் போயிட்டு நான் போயிட்டு 20 படம் இருக்குங்க, இந்த பெரிய படம் இது சின்ன படம் இது எல்லாம் சேர்த்து வாங்கணும்னு சொல்றதுக்கு நான் தான் அந்த 20 படத்தை எடுக்கணும். நான் ஒரு படத்தை எடுப்பேன்னு வச்சுங்களேன், அந்த படத்தினுடைய பிசினஸ் தான் பார்ப்பனே தவிர மீதி ஆளுடைய பிசினஸ் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதனால் அது வயபிளே கிடையாது. அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், ஏன் பெரிய படத்தை எப்படியாவது வித்துணும்னு பார்ப்பாரு, பெரிய விலைக்கு. அப்படி தான் டார்கெட் பண்ணுவாங்களே தவிர சின்ன படத்தை சேர்த்து பண்ண மாட்டாங்க. சார் சார்ட்ட கேளுங்க, ஏன் என்ன ஏதோ ஹீரோ சார் இல்லை சார் மைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. நாங்கள் என்ன சொன்னோன்னா, இப்போ 28ஆம் தேதி வெளியாகிற படங்கள்லாம் அப்படியே ஓடிட்டு தான் இருக்கும், எது படத்தையும் ஸ்டாப் பண்ணல. புதுசாக படங்கள் வெளியிடக்கூடாது 1ஆம் தேதியில் தான் சொன்னமே தவிர ஓடிட்டு இருக்க படங்களை ஸ்டாப் பண்ணுற எப்பவுமே சொல்ல. யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க ஓடிட்டு படத்தில் நிறுத்திவாங்களான்னு, அது எப்படி நிறுத்த முடியும்? ஓடிட்டு இருக்கிற படங்களை 28ஆம் தேதி வெளியாகிற படங்கள்லாம் யாரும் ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. ஷூட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் கண்டிப்பாக நாங்கள் எதுக்காக சொன்னோன்னா, நாங்கள் பெப்சியில் பேசி தான் சொன்னோம், எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். இப்போ வந்து பைப்லைன் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ படங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், படங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது பைப்லைனில் வந்து எக்ஸ்ட்ரா படங்கள் ரெடி ஆகிடுச்சு வச்சுங்க. இப்போ நாங்கள் வந்து இதே கியூவில் போக முடியாது, ஏன்னா எக்ஸ்ட்ரா 10 படங்கள் ரெடி ஆகிடும். அப்போ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும், ஒரே டைமில் ஸ்டாப் பண்ணால் தான் கரெக்டாக நடக்கும். நீங்கள் ஒரு ஞாபகம் இருக்கா, 2016-17 விஷால் அவர்கள் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தான் ஸ்டாப் பண்ணாங்க. எந்த மாற்றமும் ஒட்டுமொத்தமாக ஸ்டாப் பண்ணால் தான் கொண்டு வர முடியும். ஆனால் இது எல்லாம் மீறி என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, நாளைக்கு நடக்கிற எல்லா மீட்டிங்லையும் ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் நான் நம்புகிறேன். எல்லாருமே கலந்து பேசுகிறோம். அது பிறகு அரசாங்கம் எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அரசாங்கம் தமிழக அரசு வந்து இப்படியெல்லாம் ஏஸ்டியாக டிசைட் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னாங்க. அதாவது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம், நாங்கள்லாம் கலந்து ஆலோசிக்கணும், உங்ககிட்ட பேசணும், இண்டஸ்ட்ரியை பாதிக்கிற மாதிரி எந்த விஷயம் நாங்கள் நடக்க விட மாட்டோம்னு எங்களுக்கு தமிழக அரசு கண்டிப்பாக தமிழக அரசு சீரியஸாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்குது. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அந்த சேம் டைம் திரையரங்கு உரிமையாளர் தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, திரையரங்கு உரிமையாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதே மாதிரி தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் தமிழக அரசு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் ஹீரோ சார், அதே மாதிரி ஒரு கேள்வி சார், படத்தில் நீங்கள் தான் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே. ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் என்னை ஏதோ செய்தாய், மைக்கை வாங்கி பேசுங்க, ஏன் என்னை ஏதோ செய்தாய் அப்படின்னு டைட்டில் இருக்குது. நீங்கள் படத்தில் கான்செப்டாக எடுத்துருக்கிறது மதுவும் மாதுவும், இது ரெண்டுமே ஏதோ செய்யாது, ஏதோ தான் செய்யும் இல்லையா, ப்ளூரல் இல்லையா? அதை கவிஞர் கூட பதில் சொல்லலாம். இல்லை சார், ஆக்சுவலாக ஸோ அவர் நான் சொன்ன மாதிரி கார்த்திக் சார் வந்து அந்த லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அண்ட் இந்த அவர் ஆல்கஹாலிக்ன்றது வந்து கார்த்திக்கோட ஒரு கேரக்டர், இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் நேச்சர் தான். ஆனால் இந்த லவ் ஸ்டோரின்னு வரும்போதே ஏன் என்னை ஏதோ செய்த வந்து இட்ஸ் மோர் வின் ரெஃபரன்ஸ் வித் அவங்க மது, லைக் தி லீட் ஹூ கம்ஸ் அண்ட் சேஞ்சஸ் அவர் வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுறாங்கன்றது தான் வந்து இந்த கதை. அண்ட் ஸோ தட்ஸ் வை. ஹீரோ சார், இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூசர் பண்ணியிருக்கீங்க, நடிக்கிறீங்க. உங்களுக்கு ஹீரோவை நடிக்கணுங்கிற ஒரு ஆசை உங்களால் இருந்துச்சா? அதுக்கு வாய்ப்பு யாரும் கொடுக்காத பட்சத்தில் இந்த முடிவு எடுத்தீங்களா? ரெண்டாவது, இது ஒரு அழகியலான காதல் கதைன்னு தடஞ்சு சொல்கிறாரு, ஆனால் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு, காதலும் காமமும் கலந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிச்சிடுறேன் நான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். இந்த கதையோட ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதை வந்து நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் அனுப்பிச்சு எனக்கு அவார்டெலாம் கிடச்சிது. அண்ட் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து கேமராக்கு முன்னாடி இருக்கணும், நீங்கள் ஒரு ட்ரை கொடுங்க அப்படின்ட்டு. நான் அப்போ அதை கேட்டு சரி ஆக்டிங் கிளாஸ்லாம் நான் போய் நான் அதுக்கப்புறமா அந்த படத்தில் நடித்தேன். அந்த படம் வந்து பயங்கரமாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு லைக் இமோஷனல் இட் டுக் தெம் ஆன் அன் எமோஷனல் ரைட். ஸோ எனக்கு அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, ஓகே நம்ம நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி.
அண்ட் அதனால தான் இந்த இந்த படத்தை இதை படமாக செய்யும் போதே நான் வந்து ஓகே நானே நடிக்கலான்னு தான் நினச்சேன். அண்ட் நான் பெருசாக வேறு ப்ரொடியூசர்கிட்ட ரீச் அவுட் பண்ணல சார் நான். ஸோ நான் வந்து சரி ஓகே செஞ்சுக்கிட்ட அபிலிட்டி இருந்ததுனால நான் ஏன்னா அதுக்கான இப்போ வேறு ப்ரொடியூசர்கிட்ட போனோன்னா அதுக்குன்ட்டு ஒரு டைம் இருக்குது. நீங்கள் டைம் ஒதுக்கணும். ஒரு 6 months to அட்லீஸ்ட் 1 year ஆகும். நீங்கள் ஒரு ஃபைனான்சியரை கூப்பிட்டு வந்து ஒரு படம் எடுக்கணும்னா இட் டேக்ஸ் தட் டைம். ஸோ நான் வந்து எனக்கு இருக்கிற டைமில் ஐ வாண்டட் டு மேக் ஷுர் நான் 100% இது கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அண்ட் படத்தோட A சர்டிஃபிகேட் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஒத்தென்டிசிட்டி. நான் இது வந்து ஒரு தினசரி வாழ்க்கையில் வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அது வந்து நான் ஒரு நேச்சுரலாக காமிக்கணும்னு தான் நினச்சேன். ஸோ அதில் வந்து சில கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குது. அதனால தான் இந்த A சர்டிஃபிகேட். மற்றபடி படத்தில் வந்து உங்களுக்கு வல்கராக இருக்கிற மாதிரி வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான். பட் நீங்கள் above 18 ஆக்சுவலி ஃபேமிலியோடே வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு செகண்டு. இந்த படம் A சர்டிஃபிகேட் தான். ஆனால் ஒரு AA சர்டிஃபிகேட் கிடைக்க வேண்டிய படம் கிடையாது. நேற்று வந்த ஒரு படத்துக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார், A சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இந்த மாதிரி படத்தை எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, சென்சர் போர்டு இன்னும் டஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு AA சர்டிஃபிகேட் வர வேண்டிய படம், வல்கரா செக்ஷுவல் பல விஷயங்களை சேர்த்து ஒரு படம் மாதிரிலாம் இந்த படம் இல்லை. இந்த படம் வந்து அடல்ட்ஸ் டைலாக்லாம் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு தேவைப்படுற டைலாக்ஸோட தான் இருந்தது. தனஞ்சயன் சார், தனஞ்சயன் சார் ஆக்சுவலி சார் தனஞ்சயன் சார் இங்கே சார் ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் வந்து தேட்டரில் படம் பார்க்குறது 1 நாள் 2 நாள் ஆச்சு அப்படின்னால தூக்கிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் OTT தான் கை கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் எனக்கு என்னமோ இந்த OTTயில் 4 weeks படம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கனால தான் படமே தேட்டரில் ஓட மாட்டேங்குதா அப்படி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஒரு 8 அப்படின்னா ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி என்னன்னா, ஹிந்தியில் சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் பயங்கரமாக ஓடணும். ஸ்டாண்டர்டாக 8 weeks தான் இருக்குது. அங்கே வரவே மாட்டேன்றாங்க. ஏன்? நல்ல படங்கள்லாம் வருது, பியூட்டிஃபுல்லான படங்கள் வருது, 3.5 star ரேட்டிங் கொடுத்த படங்கள்லாம் வருது, தியேட்டருக்குலாம் வாஷ் அவுட். நீங்கள் எடுத்து பாருங்களேன், லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா சில அற்புதமான படைப்புகள்லாம் வந்திருக்கு. அது ஓடிடியில் வந்த பிறகு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் திரையரங்கில் 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் வந்திருக்கு. ஆனால் அந்த 8 வாரங்களில் அந்த படம் 1 வாரம் ஓடலை, ஒரு வீக்கெண்ட் ஓடலை. ஆடியன்ஸ் மைண்ட் செட் ஒன்று இருக்கும் ஷாலினி. என்னென்னா, சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு அன்லெஸ் த ஓவர்வெல்மிங்காக இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கணுன்ற எண்ணம் வந்தால் தவிர அவங்க வரத்துக்கான காரணங்கள் கம்மியாக போயிட்டே இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பல லாங்குவேஜில். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டு மட்டுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருமுடி படத்தை பார்க்கணுன்னு போயிட்டேன். அப்புறம் அந்த மலையாள படம் நெவின் பாலி படம் சூப்பராக இருக்குன்னு போயிட்டேன். இப்படி இத்தனை படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் சொல்கிறது, நான் ஒரு கேஸ் ஸ்டடியாக சொல்கிறேன். இன்றைக்கி இது முடிச்சோடனே நேராக அந்த மலையாள படத்துக்கு தான் போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் பார்க்காம இருக்கேன்னு. நான் போகிறப்பா இன்றைக்கி பார்த்துறேன்னு. ஸோ இவ்வளோ படங்கள் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. முன்னாடி அப்படி கிடையாது. இத்தனை லாங்குவேஜ் படங்களை நம்ம போய் பார்க்கல. நேற்று இருமுடி படம் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி இந்த படம் பார்க்குறேன். அதை தவிர தமிழில் வர படங்களை பார்க்கணும். இது இல்லாமல் ஓடிடியில் இத்தனை படம் வருது. இப்போது எனக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ரிலீஸ் ஆகிற ஒரு சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படம் ஓவர்வெல்மிங்கான அப்ரிசியேஷன் இருந்தால் தவிர நான் வரமாட்டேன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஆடியன்ஸ் போயிருக்காங்களே தவிர OTTயில் பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. அது வந்து எவல்யூஷன் ஆஃப் ஆடியன்ஸ். அதுதான் ஹிந்திலையும் பண்ணுறாங்க, தமிழ்லையும் பண்ணுறாங்க. இல்லை அதர் லாங்குவேஜில் இந்த 8 weeks அப்படிங்கிறத வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒன்லி ஹிந்தி மட்டும்தான். ஓகே. தெலுங்கு மலையாளம் கன்னடா 4 weeks தான். நாங்கள் அதுதான் வந்து திரையரங்கு உரிமையாளர்கிட்ட கேட்குறோம். நாங்கள் தமிழ் மட்டும் என்ன எக்ஸப்ஷன் 8 weeks. தெலுங்குல 4 வாரத்தில் படம் வந்துடும். இன்ஃபேக்ட் இருமுடி வந்தோடனே டேட் போட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் இந்த தேதியில் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆனால் படம் சூப்பர் டூப்பராக ஓடிட்டுருக்கு. 120 கோடியை தாண்டி வசூல் பண்ணிட்டு இருக்கு. மலையாளத்தில் இந்த படம் வந்து 4 weeks வரப்போகுது. ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவங்க 100 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு மலையாளத்தில். அதுவும் 4 weeks வருது, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் கேட்க வருது, அந்த ஆடியன்ஸ் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ எங்களுடைய பிரச்சனை வந்து இந்த 4 weeks கிடையாது. ஆடியன்ஸை எப்படி கொண்டு வரதுன்றது தான் பிரச்சனை. ஆடியன்ஸ் கொண்டு வரதுக்கு வந்து 4 weeks ஓட்டிட்டு வரதுனால வரமாட்டேன்லாம் இல்லை. அவங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை இப்போ என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? ஏன் இங்கே தமிழ் ஆடியன்ஸ் ஏன் வந்து தியேட்டர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க? ஏன் வந்து சின்ன படங்களுக்கு வந்து நான் சொன்னேன், ஒரு யூத் மாதிரி ஒரு சென்சேஷனான ஒரு ஆடியோ, அதாவது சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட் ஆகி, ட்ரெய்லர் பெருசாக ஹிட் ஆகி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டும்தான் உள்ளே வரேன்னு நினைக்கிறாங்களே தவிர ஒரு தாய்க்கிழவி மாதிரி ஒரு ரேராக ஒரு சின்ன படம். இப்போ டிசின்ற படம் சின்ன படம் சொல்லக்கூடாது. ஒரு மீடியம் பட்ஜெட் 30-40 கோடினா அது மீடியம் பட்ஜெட், பெரிய படம் கூட சொல்லலாம். அந்த படம் வரதுக்கு முன்னாடி எதிர்பார்ப்பு பெருசாக இல்லை, வந்த பிறகு கொண்டாடின உடனே 100 கோடி தாண்டி வசூல் பண்ணதில்லை. அப்படி தான் வராங்க. அதுக்கு பிறகு வரமாட்டேன்றாங்க. அதாவது மீதி படங்களை வந்து பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. கிடைக்க வேண்டிய இதே படம், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், முதராத்திரி படம் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருந்த படம்னா, இதே மலையாளத்தில் வந்து அந்த படம் 30-40 கோடி பண்ணும். நான் ஓப்பனாக சொல்கிறேன்.
ஏன்னா மலையாள ரசிகர்கள் உடனே அந்த படத்தை வந்து பயங்கரமாக பேசி சிலாகிச்சு ஒரு 40-50 கோடி கலெக்ஷனை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம இதில் வந்து ஆர்டிஸ்ட்டு, போஸ்டர் வேல்யூ, இதெல்லாம் வால் போஸ்டரு, இதெல்லாம் யாரும் தெரியவே இல்லையே, இந்த முகத்தை போய் பார்க்கணுமா, இதெல்லாம் இந்த முகத்தைனா இதெல்லாம் இந்த படத்தையெல்லாம் போய் திரையில் பார்க்கணுமான்ற ஒரு ஃபில்டரில் அந்த படங்கள்லாம் பாதிக்கப்படுது. இல்லைனா அந்த படம்லாம் என்னை பொறுத்து 40-50 கோடி பண்ண வேண்டிய படமாக நான் பார்க்குறேன். அவ்வளோ கொண்டாட்டம், இவ்வளோ அப்ரிசியேஷன் இல்லை. ஸோ அப்படி தான் வாரம் வர படங்கள் எல்லாமே நல்ல நல்ல படங்கள் வருது. ஆனால் கிடைக்க வேண்டிய வசூல் கிடைக்காத போது எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆபத் பாண்டவன், ஒரு சேஃப்டி நெட் அப்படின்னா அது ஓடிடி தான். அதையும் கில் பண்ணுற மாதிரி ஒரு டிசிஷன் நம்ம எடுக்க முடியாதுன்றதான் எங்களுடைய இது. இப்போ இதே வந்து வெற்றிகள் ஒரு 40 படம் வெற்றி அடைஞ்சிருக்கு வச்சுங்களேன். இது வரையும் 156 படம், இந்த ஃப்ரைடே வரையும் 4 வரையும் 156 படம் வந்திருக்குன்னா அதில் திரையரங்கு உரிமையாளர் சங்கமே சொல்கிறாங்க 6 படங்கள் தான் திரையரங்கில் வெற்றின்றாங்க. அப்போ மீதி 150 தயாரிப்பாளர் எங்கே போவாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. கார்த்திகன் தான் சார், ஒரு மியூசிக் டேரக்டருக்கு பாட்டு எழுதும்போது ஒரு கவிஞருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். வரிகளை மாற்றுவாங்க, பக்கம் எழுதுவாங்க, ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். 2 மியூசிக் டேரக்டர் எழுதிருக்கிறீங்க, ஆளுக்கு 3 பாட்டு. இந்த படத்துக்கு கதையோட யாருடைய இசையில் பாட்டு இந்த படத்துக்கு வலு சேர்க்கும்? அது எப்படி ஒரு குழந்தைகிட்ட போய் அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி இருக்கு. 2 பேருமே தனித்தனியாக அவங்களுடைய திறமையை காமிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இன்னொன்று, இப்போ பாட்டு எழுதும் போது இந்த மனிதர்கள்லாம் எனக்கு நினைவில் இருக்க மாட்டாங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மெட்டு தான், அந்த மெட்டு வந்து உயரிய இடத்துல இருக்கிறதுனால சரிசமமாக தான். தண்டவாளம் சரியாக தான் இருக்குது. நான் அதில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சார் 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 தனுஷன் சார் இங்கே சார் இங்கே கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க சார். நீங்கள் நிறைய டைம் வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த டைம் வந்து இவ்வளோ விளக்கம் ஏன்? இந்த படம் வந்து உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சினால தான் ரிலீஸ் பண்ண பார்க்குறீங்களா, இல்லைனா வந்து நீங்கள் தலையிட மாட்டீங்கன்னு நினச்சிட்டு ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு தான் கேட்குறேன். இல்லை, எனக்கு என்னென்னா செப்டம்பர் 4 அனௌன்ஸ் பண்ணிட்டாரா படம். நாங்கள் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இவருக்கு எப்படி இந்த படத்தை மக்கள் பற்றியில் இவர் எப்படி கொண்டு செல்ல போகிறாருன்னு ஒரு, என்னால் இவர் பாதிக்கப்படுவாருன்னு ஒரு வரியாயிருச்சு. ஏன்னா நான் தான் கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட பேசி அந்த டேட்டில் அப்போ தான் நான் தான் சொன்னேன். அப்புறம் திடீர்னு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்ல, என்னடா அவர் வேறு யூஎஸ் போகணுன்றாரு, எப்படி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாருன்ற ஒரு சின்ன ஒரு நண்பனுக்கு ஒரு திடீர்னு பார்த்த உடனே ஒரு மனிதரை பிடிக்கும். அமெரிக்காவிலேருந்து வந்து ஒருத்தர் பேஷனோட சினிமா கொண்டு வந்திருக்காரு. அவர் எப்படியாவது ஜெயிக்கணுமே, அவருக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கேன், மற்றபடி எதுவும் இல்லை. ஹீரோ சார் இருங்க தரேன் மைக் தரேன். ஹீரோ சார் இங்கே ஹீரோ சார், இப்போ என்னன்னா கதாநாயகிகள்லாம் வந்து விலை மாதுவா நடிக்க வைக்கிறாங்க, சரிங்களா? டிசி கூட அது மாதிரி தான் இருந்தது. நீங்களும் வந்து அந்த ஸ்டைலில் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது எனக்கு, சரிங்களா? ஏன் வந்து கதாநாயகிகளை வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் போட்டு பண்ணாதான் படம் ஓடுன்னு ஒரு எண்ணமாக இருக்கா? இதனால அந்த மாதிரி கேரக்டர் போடணும் அப்படின்ட்டு இல்லை சார். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்த்திகோட கேரக்டரும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆல்கோஹாலிக் தான். ஸோ அண்ட் மதுவோட கேரக்டர் வந்து அவங்க ஒரு எஸ்காட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு யூஸ்வலாகவே சொசைட்டியால் ஒதுக்கப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து நான் வந்து அதை அவங்களுக்கு பின்னாடி என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்க எதனால அப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அதை வந்து நான் லைட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஆல்வேஸ் அட்ராக்டட் டு தோஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். அண்ட் ஃப்யூச்சரில் கூட நான் அந்த மாதிரி ஐ வில் பி ரைட்டிங் ஸ்டோரிஸ் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போ தியேட்டருக்கு ஒரு ஃபேமிலியை 4 பேர் சேர்ந்து போகணுன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு படத்துக்கு போகணுன்னாலே குறைஞ்சது வந்து டிக்கெட் செலவுலேருந்து பார்க்கிங்கு, ஸ்நாக்ஸு 1200 1500 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஃபேமிலி 4 பேர் 2 படம் பார்க்கணும் வாரத்துக்குன்னா, ஒரு மாதத்துக்கு அவங்க 12,000 செலவு பண்ணணும். இப்போ ஓடிடி அவங்க டிபெண்ட் பண்ணால், இப்போ அவங்க வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரு தடவை அவங்க ரீசார்ஜ் பண்ணாலே 4 பேர் பார்த்துக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ அந்த காரணம் கூட இருக்கலாம் இல்லையா, ஒரு 4 வாரம் தள்ளி பார்த்தா கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அதை நீங்கள் சரி பண்ணினா நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? திரையரங்கு உரிமையாளருக்கு தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் வந்து சமீபத்தில் நடந்த ஒரு கான்வர்சேஷனில் திருப்பு சுப்ரமணியன் சார்கிட்ட இன்டர்வியூலேயே நான் சொன்னேன், சார் பாப்கார்ன் விலையெல்லாம் இவ்வளோ விற்காதீங்க, பார்க்கிங் கட்டணம்லாம் இப்படி வைக்காதீங்க, நான் ரிக்வெஸ்ட்டாக தான் வைக்க முடியும், அவருடைய பிஸ்னஸ், அதில் நான் தலையிட முடியாது. டிக்கெட் விலையை வந்து நாங்கள் வந்து கிளியராக சொல்லிட்டோம், டிக்கெட் விலை வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்றதை நாங்கள் தமிழக அரசுலேயே போய் ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஸோ சவுத்லேயே இல்லை, ஆல் இண்டியா லெவலில் லோயஸ்ட் டிக்கெட் ப்ரைஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதுவே தான் அட்ராக்ஷன் ஃபார் த ஆடியன்ஸ் டு கம் டு த தியேட்டர். நாங்கள் சொன்னோம், இப்போது அந்த அட்ராக்ஷனோட சேர்ந்து பாப்கார்ன் வந்து இதுவாக கொடுக்கலாமே. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா,
ஒரு 100 திரையரங்களை வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் என்ன பண்ணாங்க, இருமுடி படத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு பாப்கார்ன் இலவசம்னாங்க. அவ்வளோ புக்கிங், ஓகேங்களா, அவ்வளோ பேர் புக் பண்ணாங்க. ஏன்னா 4 டிக்கெட் புக் பண்ணால் 4 பாப்கார்ன் வருது அப்படின்னு. ஏன்னா பாப்கார்னுக்கு 150 ரூபா, அப்படி 200 ரூபான்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாக்காக இருந்தது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் ஒரு மைண்ட் செட் ஆகிடுது. அந்த மைண்ட் செட்டை மாற்றணுன்றது தான் நான் ரிக்வெஸ்ட்டாக அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், அதை ஏற்றுக்கிட்டார். அந்த பாயிண்ட்டை ஏற்றுக்கிட்டு என்ன சொன்னார், நாங்கள் திரையரங்கு உரிமையாளர்லாம் சொல்கிறோம், இதை எப்படி குறைக்கிறது, ஆடியன்ஸ்க்கு அந்த பேர்டனாக மாற்றக்கூடாதுன்றது அவர் சொல்லியிருக்காரு. இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இது எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும். எல்லாருமே நாங்களாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். சும்மா ஒரு வீட்டில் நடக்கிற பிரதர்ஸ் மத்தியில் நடக்கிற சண்டை தான். தனஞ்சய் சார், சார் வாங்க.